ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஒய்க்கான ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்க போகுது. இதில் டோட்டல் வேக்கன்சி என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், எந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்க எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன் எங்கே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் அரௌண்ட் நேபாளில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸாம் டேட்டும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 31 மார்ச் அண்ட் 30 மார்ச்சும் நமக்கு இருக்க போகுது. இந்த 2 டேட்டில் நம்மளோட எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. இது எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட வெப்சைட் லிங்க்கை நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12th ஜனவரி 2026லேருந்து 1st February 2026 வரைக்கும் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரி ட்ரேடில் நம்மளோட செலெக்ஷன் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடில் தான் இருக்க போகுது. அதில் நமக்கு 2 டைப்பான செலெக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 10th +2 பாஸ்லேருந்து இருக்க போகுது. செகண்ட் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இந்த 2 போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடுக்கு 10th +2 பாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th +2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு வச்சுருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷும் இருக்கணும். இதில் மினிமம் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 50% இருக்கணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷில் கன்ஃபார்மாக 50% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடு டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சி ஃபார்மசியில் பார்த்திங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நம்ம 50% மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இங்கிலீஷில் நமக்கு 50% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 12th லெவலில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ கோர்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 50% மார்க் இருக்கணும். இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஜ் கேட்டகரிஸ் பார்த்துடலாம். எந்தெந்த ஏஜில் உள்ளவங்க குவாலிஃபை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஏஜ் கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 10th +2 பாஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி 1 2006 இருந்து ஜனவரி 1 2010 வரைக்கும் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ செகண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு மெடிக்கல் அசிஸ்டண்ட்டில் டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சி ஃபார்மசி பண்ணியிருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அன்மேரிடுக்கு ஒரு ஏஜும் மேரிடுக்கு ஒரு ஏஜும் கொடுத்துருக்காங்க. அன்மேரிடுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா 1 ஜனவரி 2003 1 ஜனவரி 2008 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேரிடு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஜனவரி 2003 1 ஜனவரி 2006 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சேலரி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு ட்ரைனிங் பீரியட்லேருந்து ஒரு சேலரியும், அடுத்து நம்ம ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு சேலரியும் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பீரியட்லன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 14,600 ரூபா ஸ்டார்டிங்கில் நம்மளோட சேலரியாக இருக்க போகுது. ஸோ ஆஃப்டர் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் பே நமக்கு 26,000 ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பார்த்துலாம். நமக்கு 3 பேஸாக நம்மளோட செலெக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்க போகுது. பேஸ் 2ல் பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஃப்டி டெஸ்ட்டும் அபிலிட்டி டெஸ்ட் 1 and 2 இருக்க போகுது. பேஸ் 3ல் பார்த்திங்கன்னா நமக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம் டீட்டெயிலாக. இதோட அப்ளையிங் டேட் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12th ஜனவரி 2026லேருந்து 1st February 2026 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இதோட அப்ளை லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.